السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றத்தை முழுவதாகவும் அறிந்து இதில் அமல் செய்வதற்கும் அதை விளங்கி மட்டும் நாஇபிஹி மசத்தல் ஹபரி ஃபாயில் இடம் பிடிப்பது அல்லது நாயிப் ஃபாயில் இடம் பிடிப்பது மசத்தல் ஹபரி ஹபருடைய இடத்திலே ஃபாயிலோ அல்லது நாயிப் ஃபாயிலோ அடைத்துக் கொள்வது. அந்த பாடத்தை தான் இன்று பார்க்க போகிறோம். இப்ப முபத்ததா ஹபரை பற்றி தானே பார்த்து கொண்டிருக்கின்றோம். கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய அம்சாவோ ஆரம்பத்தில் வர வேண்டும். அதை தொடர்ந்து பின்னால் ஒரு இஸ்மு ஃபாயிலோ இஸ்மு மஃபூலோ பின்னால் வரும். சரியா? இங்க முசாஃபிருன்றது இஸ்மு ஃபாயில், மஹ்தூல்ன்றது இஸ்மு மஃபூல். இதே போல ஏதேனும் ஒன்று அந்த அம்சாவுக்கு பிறகு அல்லது அந்த மாவுக்கு பிறகு தொடர்ந்து வரும். சரியா? அப்படி வரும் பொழுது அதற்கு பின்னால் இஸ்மு ஃபாயிலுக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, அஹூக. இது இப்ப உதாரணத்துக்கு அர்த்தம் வைத்து காமிக்கிறேன். முசாஃபிர் ஆகிறவர் உன்னுடைய சகோதரனாக இல்லை. இந்த முசாஃபிர் பயணிக்கக்கூடியவர் உன்னுடைய சகோதரனாக. அதே போல் முசாஃபிர் என்பதை ஹபர் முகத்தம் என்றும் நாம் என்ன செய்யலாம், முழுமை அடைந்திருக்காது, பயணிக்கக்கூடியவன் இல்லை என்று அப்படின்னு சொன்னா முழுமை அடைந்திருக்காது. இந்த ஃபாயில் வந்ததின் காரணமாக ஒரு முழுமையான வாசகம், அதாவது கேட்கக்கூடியவனுக்கு புரியக்கூடிய அளவில் ஒரு முழுமையான வாசகம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுவே போதுமானதாக இருக்கிறது. ஆகவே அதுதான் நாம் பார்த்தோம் அல்லவா, சத்துல் ஃபாயில் இபிஹி மசத்தல் ஹபரி. அப்ப ஹபா நம்ம யாரா கொடுத்தா முசாஃபிர் என்பது உரிமையாக தான் இருக்கிறது, இருமையாக வரவில்லை அல்லவா. அப்ப இருமையாக இருந்தால் இருமையா வரணும். நூத்துதான்ற கொடுத்தால் ஹபர் அதுக்கு தோதுவா வர வேணும். இப்ப இங்க எங்கேயுமே பன்மையாக இருந்து இங்கு பன்மையாக வரவில்லை. முத்தி ஊனன் வந்திருக்கணும், ஹாதிமான முத்தி ஊன, முசாபிரூனா மஹ்தூலூனன் வந்திருக்கணும். அப்ப எங்கேயுமே பன்மைக்கு பன்மையாகவோ இருப்ப ஒரே ஒரு யாரா கொடுக்கலாம். முசாஃபிரூன் என்பதை முபத்ததா இஸ்மு ஃபாயில் என்றும், அஹவாக்க என்பது ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில் என்றும் கொடுக்கலாம். ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில் ஏன் கொடுக்கிறோம் என்றால், நாம் முன்னாடியே சொன்னதை போலலாம், ஹபர் தேவையில்லை. ஹபர் இல்லாமலேயே இந்த ஃபாயிலை கொண்டு என்னவாகிவிட்டது, அர்த்தம் பரிபூர்ணமாகிவிட்டது. உன்னுடைய இரு சகோதரர்கள் பயணிக்கக்கூடியவர்களாக இல்லை. இப்போ ஒரு முழு வாசகம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதனால் இது இஸ்மு ஃபாயில், இது ஹவாக்கன்றது நம்ம ஃபாயில், இந்த முசாஃபிருடைய ஃபாயில் என்று நம்ம என்ன செய்யலாம், ஏரா கொடுத்து விடலாம். ஹபருடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஃபாயில் என்று அர்த்தம் கொடுக்க வேண்டும். சரியா? இது இரண்டாவது சட்டம். அப்ப இரண்டுமே ஒருமையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், ரெண்டு தயாரா கொடுக்கலாம். முதலாவது இருக்கக்கூடிய அந்த இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூலோ ஒருமையாக இருந்து பின்னாடி வரக்கூடியது இருமையாக இருந்தால் ஒரு ஏராப் தான் கொடுக்க முடியும். இது இஸ்மு ஃபாயில் முபத்ததா, இது ஹபரோடு எடுத்து நிற்கக்கூடிய நாயிப் ஃபாயிலோ இல்ல ஹபரோடு எடுத்து நிற்கக்கூடிய ஃபாயில் என்றோ ஏராப் கொடுக்கலாம். இது இரண்டாவது சட்டம். மூன்றாவது இரண்டுமே இருக்குதா, இருமையாக இருந்தால், இது இருமையா இருக்குது, அதை பார்த்து இது இருமையை காட்டுகிறது. அகவாக்க உன்னோட இரண்டு சகோதரர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தோதுவா வந்துருச்சா முசாஃபிரானி, இரண்டு பயணிக்கக்கூடியவர்கள். முசாஃபிர்னா ஒருவர் பயணிக்கக்கூடியவர், முசாஃபிரானினா இருவர் பயணிக்கக்கூடியவர். மா முசாஃபிரானி அகவாக்க உன்னோட இரு சகோதரர்கள் பயணிக்கக்கூடியவர்களாக இல்லை. அப்ப இங்க என்ன யாரா கொடுக்க முடியும், நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. முபத்ததாவுக்கு தோதுவாக ஹபர் வந்து விட்டதால் இது முபத்ததா என்றும், பின்னால் வரக்கூடிய அதாவது ஆரம்பத்தில் வரக்கூடியது ஹபர் என்றும் நமக்கு என்ன செய்ய முடியும், யாரா கொடுக்க முடியும். நாம சொன்னால முபத்ததாவுக்கு தோதுவாக தான் ஹபர் வர வேண்டும். அதுக்கு என்ன லமீரை பார்த்து இருக்கிறதோ அதை பார்த்துதான் இதுக்கும் மீட்ட வேண்டும். இப்ப இது இருமையை குறிக்கக்கூடியது, அதுக்கு தோதுவாக இருமை வந்து விட்டது. இப்ப ஹாதிமுன பன்மை, முத்தியூன பன்மை, முசாபிருன பன்மை, மஹ்தூலுன பன்மை. இப்ப எல்லாம் தோதுவாக முபத்ததாவுக்கு தோதுவாக ஹபர் வந்து விட்டது. அதனால் முபத்ததா முகத்தம் என்றும் ஹபர் முஅஹர் முபத்ததா முஅஹர் என்றும் ஹபர் முகத்தம் என்றும், முபத்ததா முஅஹர் என்றும் ஹபர் முகத்தம் என்றும் தாராளமாக கொடுக்கலாம். முபத்ததாவுக்கு தோதுவாக ஹபர் வர வேண்டும், அதன்படி வந்து விட்டது. ஆனால் நான் முதல் சொன்ன தர்கீப் இங்கே கொடுக்க முடியாது. அந்த யாராப் என்னது, இது முபத்ததா இஸ்மு ஃபாயில், அஹவாக்க என்பது ஃபாயில், ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில் என்று இங்க நம்ம தர்கீப் கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, இஸ்மு ஃபாயில் அதற்கு லமீர் உள்ளுக்குள் இருமையோ பன்மையோ குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால், இப்போ முசாஃபிரான் இருமையை குறிக்கிறதா, இப்போ முத்தியூன பன்மையை குறிக்கிறதா, மஹ்தூலூன இது பன்மையை குறிக்கிறது. எப்படி ஒரு ஃபேல் அதற்கு முன்னால் இருமை வந்தால்தான்
இந்த ஃபேலில் மாற்றம் இருமையாக கொண்டு வர வேண்டும். அதே போல இஸ்மு ஃபாயில் அதுக்கு முன்னாடி இருமை வந்தால்தான் இதை இருமையாக கொண்டு வர வேண்டும். ஆனால் முசாஃபிரானி என்பதற்கு முன்னால் எந்த ஒரு இருமையும் வார்த்தையும் வரவில்லை, பின்னால் தான் வருகிறது. அப்ப லமீரை பின்னாடி பார்த்து மீட்டக்கூடாது, பொது சட்டம் நம்ம அனைவரும் அறிந்தது. அப்ப அகவாக்க பின்னாடி வந்திருக்கு, அதனால இங்க லமீர் இரட்டைப்பா கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லக்கூடாது. முன்னாடி பார்த்துதான் லமீர் மீறும். அதுக்கு முன்னாடி வந்திருந்தால்தான் அதுக்கு ஏத்த மாதிரி முசாஃபிரானி ஒரு ஃபேலோ இஸ்மு ஃபாயிலோ மாறும். அப்ப நான் பார்க்கும் பொழுது இதற்கு முன்னால் எந்த ஒரு லமீரை மீட்டக்கூடிய எதுவுமே இல்லை. அப்ப அந்த மாதிரி வந்திருந்தாலும் இப்படி கொண்டு வரலாம் இருமையாக. அப்ப இருமையாக கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி இருமையை குறிக்கக்கூடிய வார்த்தையை போட்டு போயிருக்க வேண்டும். அப்படி போயிருந்தால்தான் அதுக்கு தோதுவா இங்க இருமையா வரணும். பன்மையாக இருந்தால் பன்மைக்கு வந்திருக்க வேண்டும், முன்னாடி பன்மையான வார்த்தை வந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு ஃபேல், இப்ப உதாரணமாக எஃப்அலு தலாமீது மாணவர்கள் செய்கின்றன அப்படின்னு தலாமீது பன்மையா படித்தாலும் எஃப்அலு என்று நாம் என்ன செய்வோம், ஒருமையாக தான் எழுதுவோம். காரணம் என்னவென்றால் அதற்கு முன்னால் எந்த ஒரு லமீரும் போகவில்லை. அங்க பன்மையாக எந்த ஒண்ணு போயிருந்தால்தான் அந்த எஃப்அலூனன் கொண்டு வரும். பின்னாடி தலாமீது இருக்கே அதை பார்த்து நம்ம தோதுவா கொண்டு வரலாமானா கூடாது. இப்ப தலாமீது எஃப்அலூன, அத்தலாமீது முன்னாடி போயிருந்துச்சுன்னா எஃப்அலூன என்பதை பன்மையாக கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக. காரணம் அது முன்னாடி உள்ளதை பார்த்து மீண்டும் எஃப்அலூனன் வரும். அப்ப சுருக்கமாக நாம் முன்னாள் பாடத்திலே பார்த்ததை போன்றுதான் ஒரு ஃபேலோ இஸ்ம ஃபாயிலோ நாம் இரட்டிப்பா பன்மையா கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் ஒரு வார்த்தை போய் அதை பார்த்து லமீர் மீள வேண்டும், மீண்டால்தான் கொண்டு வர வேண்டும். ஆனால் இங்கு எதுவுமே மீளவில்லை. அந்த ஒரு பிரச்சனை வரும். அதனால இது இஸ்மு ஃபாயில், அகவாக்க என்பது ஃபாயில், ஹபருடைய இடத்துல நிற்கக்கூடிய ஃபாயில் என்ற தர்க்கீப் கொடுக்க முடியாது. இது முபத்ததா, இது ஹபர் என்றுதான் இங்கே நாம் யாரா கொடுக்க முடியும். அகவாக்க என்பது முபத்ததா முஅஹர், முசாஃபிரான் என்ற ஹபர் முகத்தம் கொடுத்தால் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் முபத்ததாவுக்கு தோதுவா ஹபர் வந்து விட்டது என்பதனால் இங்கே அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது இஸ்மு ஃபாயில், அகவாக்க என்பது ஹபருடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஃபாயில் என்று கூறினார். முசாஃபிரானி எதை பார்த்து மீள்கிறது என்ற ஒரு கேள்வி வரும். இப்போ முசாஃபிரானி இப்ப இரட்டிப்பா கொண்டு வந்திருக்கீங்களே அந்த லமீர் எதை பார்த்து மீள்கிறது என்ற கேள்வி வரும். முத்தியவுன பன்மையா கொண்டு வந்திருக்கீங்களே அது எதை பார்த்து மீண்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேள்வி வரும். முன்னாடி எதுவுமே இல்லை. ஆனா மஹ்தூல் உன பன்மையா வருது, அப்ப எதை பார்த்து இது கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா முன்னாடி எதுவுமே இல்லைன்னு ஆயிரும். முப்பத்தாலும் இது என்னது ஹபருடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஃபாயில் என்ற தருக்கு இதற்கு கொடுக்க முடியாது. இப்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டுமே ஒருமையாக இருந்தால் ரெண்டு யாரா கொடுக்கலாம். அதே போல் இஸ்மு ஃபாயிலோ இஸ்மு மஃபூலோ ஒருமையாக இருந்து பின்னாடி வரக்கூடியது இருமையாக பன்மையாக இருந்தால் இது இஸ்மு ஃபாயில் முபத்ததா என்றும் ஃபாயிலோடு எடுத்து நிற்கக்கூடிய சபர் என்ற யாரா மட்டும் கொடுக்கலாம். இரண்டுமே இருமையாக இருந்து ரெண்டுமே பன்மையாக இருந்தால் முபத்ததா முஅஹர் ஹபர் முகத்தம் என்ற அந்த ஒரு யாரா மட்டும் கொடுக்கலாம். இந்த பாடம் தான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் போமா, ஆரம்பிப்போமா. 6வது பாடம் சத்துல் ஃபாயிலி அவு நாஇபிஹி மசத்தல் ஹபரி. ஃபாயிலோ அல்லது நாயிப் ஃபாயிலோ ஹபருடைய இடத்தில் நிற்பது. அப்ப அல் அம்சிலத்து, அப்ப உதாரணங்கள். முதலாவது பகுதி மா முசாஃபிருன் அஹூக, உன்னுடைய சகோதரன் பயணிக்கக்கூடியவனாக இல்லை. அமுதீஉன் அமுதீஉனில் ஹாதிமு, அந்த பணிவிடையாளன் அதான் முத்தியன்னா வழிபடக்கூடியவனாக இருக்கிறானா, அந்த பணிவிடையாளன் வழிபடக்கூடியவனாக இருக்கிறானா. மா மஹ்தூலுனில் முசாபிரு, இப்ப முசாபிர் என்றால் முயற்சிக்கு செய்யக்கூடியவர்கள், விடாமுயற்சி செய்பவர்களுக்கு முசாபிர் என்பார்கள். இப்ப விடாமுயற்சி செய்பவர் கைவிடப்பட்டவராக இல்லை. இப்ப விடாமுயற்சி செய்யக்கூடியவர் கைவிடப்பட்டவராக இல்லை. சரியா? அடுத்த 2வது பகுதி பாருங்க. மா முசாஃபிருன் அஹவாக்க, அஹவாக்கனா உன்னோட இரு சகோதரர்கள் பயணிக்க கூடியவனாக இல்லை. அமுதீஉனில் ஹாதிமூன, பணிவிடை செய்யக்கூடியவர்கள் வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா. மா மஹ்தூலுனில் முசாபிரூன, அந்த முயற்சி செய்யக்கூடியவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இல்லை. அடுத்து பாருங்க 3வது மா முசாஃபிரானி அகவாக்க, உன்னோட இரு சகோதரர்கள் பயணிக்கக்கூடியவர்களாக இல்லை. அமுதீஊனல் ஹாதிமூன, அந்த பணிவிடையாளர்கள் வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா. மா மஹ்தூலூனல் முசாபிரூன,
அந்த முயற்சி செய்யக்கூடியவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இல்லை. ஸோ இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு. வாருங்கள் பஹஸை பார்ப்போமா. அல் பஹசு. வாருங்கள் இன்று பாதி பஹஸை பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த பாடத்தில் முழு பஹஸையும் பார்த்து முடிப்போம். அல் பஹசு ஆய்வு. இதா தஅம்மல்த நீ சிந்தித்தால், அல் அம்சிலத சாபிகத முந்திய உதாரணங்களை சிந்தித்தால், குல்லஹா முந்திய அனைத்து உதாரணங்களையும் நீ சிந்தித்தால், ரைத்த நீ பார்த்திருப்பாய், குல்ல மிசாலின் ஒவ்வொரு உதாரணத்தையும் நீ பார்த்திருப்பாய், ஃபீஹா அதிலே இருக்கும், அந்த உதாரணங்களிலே இருக்கும், அல்லஃபு மின் கலிமத்தைனி மஸ்பூகத்தைனி பினஃபியின் அவ் இஸ்திஃப்ஹாமின் நஃபியை கொண்டோ அல்லது இஸ்திஃப்ஹாமை கொண்டோ முற்படுத்தப்பட்ட ரெண்டு வார்த்தையிலிருந்து இணைந்திருக்கக்கூடியதாக ஒவ்வொரு உதாரணத்தையும், ஃபீஹானா அந்த முந்தைய உதாரணங்களிலே, அந்த முந்தைய உதாரணங்களிலே ஒவ்வொரு உதாரணத்தையும் நீ பார்த்திருப்பாய். அப்ப முந்தைய முந்தைய உதாரணங்களில் ஒவ்வொரு உதாரணத்திலையும் நஃபியை கொண்டோ அல்லது இஸ்திஃபாமை கொண்டு முற்படுத்தப்பட்ட ரெண்டு கலிமாவில் இருந்து இணைந்திருப்பதாக நீ பார்த்திருப்பாய். எல்லா உதாரணத்திலையும் பாருங்க, ரெண்டு வார்த்தையை கொண்டு முற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இது முந்தி வந்திருக்கும், ஒரு மா நஃபியை குறிக்கக்கூடியதோ இஸ்திஃபாமுடைய அம்சாவோ என்னது முற்படுத்தப்பட்டிருப்பதாக நாம் பார்த்திருப்பாங்க. அதான் அப்ப பார்த்தோம்ல. இதா ரஜஅதன் நபுர நீ சிந்தனையை பார்வையை திருப்பினால், ரஐத்தல் கலிமத்தல் ஊலா இஸ்மன் முஸ்தகம் மினல் மஸ்தரி அப்ப பார்வையை நீ திருப்பி மீட்டினால், ரஐத்த கலிமத்தல் ஊலா முதலாவது கலிமா முதலாவது வார்த்தையை நீ பார்த்திருப்பாய், இஸ்மன் முஸ்தகம் மினல் மஸ்தரி மஸ்தரில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு இஸ்மாக பார்த்திருப்பாய். இப்போ மஸ்தரில் இருந்து வந்ததுதான் பிளந்தெடுக்கப்பட்டது. இப்ப சாஃபர் யுசாஃபிரு முசாஃபரத்தன், இப்ப முஃபாஅலத்தன் வஸன முசாஃபரத்தன் அந்த மஸ்தரில் இருந்து வந்ததுதான் இஸ்மு ஃபாயில் முசாஃபிருன். சரியா. அதிலிருந்து வந்ததுதான் முத்தீஉன் இஸ்மு ஃபாயில். அதே போல ஹதுலான் என்று அதிலிருந்து அந்த மஸ்தரில் இருந்து வந்த இஸ்மு மஃஊல் தான் மஃதுல். அப்ப எல்லாமே பாத்தீங்களா ஒரு மஸ்தரிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட முஸ்தக்கான வார்த்தைகளாக தான் இருக்கின்றது. அப்ப முஸ்தக்குகள் எல்லாம் அந்த ஃபேனுடைய அமலை அமல் செய்யும். பாருங்க, ஃபஹிய இன்னும் அந்த வார்த்தைகள் ஆகிறது, அந்த முதல் வார்த்தையாகிறது கலிமத்துல் ஊலா இருக்குல்ல, அதான் சொல்றாங்க. ஃபஹிய அந்த முதல் வார்த்தையாகிறது இஸ்மு ஃபாயிலின் அவ் இஸ்மு மஃஊலின், இஸ்மு ஃபாயிலாக இருக்கும் அல்லது இஸ்மு மஃஊலாக இருக்கும். வஹாதானி இந்த இஸ்மு ஃபாயிலும் இஸ்மு மஃஊலும் யஅமலானி அமலல் ஃபஅலி ஃபேலுடைய அமலை அமல் செய்யும். ஃபேல் என்ன அமல் செய்யுமோ அதே அமலை இதுவும் செய்யும். ஃபேல் என்ன அமல் செய்யும்? ஃபேல் இஸ்முக்கு அதாவது ஃபாயிலுக்கு ரஃபும் ஹபருக்கு மஃஊலுக்கு நஸபும் செய்யும் அல்லவா. ஃபாயிலுக்கு அதாவது ஒரு மஅரூஃபான ஃபேலாக இருந்தால் ஃபாயிலுக்கு ரஃபும் அதே போல் மஃஊலுக்கு நஸபும் செய்யும். ஒரு மஜ்ஹூலான ஃபேலாக இருந்தால் நாயிப் ஃபாயிலுக்கு மட்டும் ரஃபா செய்யும். ஃபயர்ஃபஆனில் ஃபாயில வ நாயிபல் ஃபாயிலி. எனவே இஸ்மு ஃபாயிலும் இஸ்மு மஃஊலும் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும், நாயிப் ஃபாயிலுக்கும் ரஃபா செய்யும். சரியா. இதா நதர்த இல அம்சிலத்தி த்வாயிஃபத்தில் ஊலா முதலாவது பகுதியின் உதாரணங்களின் பக்கம் நீ பார்த்தாயானால், ரஐத்தல் இஸ்மல் முஸ்தக்க முஃப்ரதன் வல் இஸ்மத் தாலிய முஃப்ரதன் கதாலிக முதலாவது பகுதியின் உதாரணங்களின் பக்கம் நீ பார்த்தாயானால், பிளந்தெடுக்கப்பட்ட அந்த இஸ்மை நீ பார்த்திருப்பாய் முஃப்ரதன் முஃப்ரதாகவும், இஸ்மத் தாலிய அதுக்கு அடுத்து வந்த அந்த இஸ்மை முஃப்ரதா கதாலிக் அவ்வாறே முஃப்ரதாகும். இஸ்மு முஸ்தக்கு முஃப்ரதாக இருப்பதை போன்று அவ்வாறே முஃப்ரதாக அடுத்து இருக்கக்கூடிய இஸ்மையும் நீ பார்த்திருப்பாய். ரெண்டுமே முஃப்ரதாக. இஸ்மு முஸ்தக் இருக்குல்ல, இந்த பாருங்க முதல் பகுதி தானே. இப்ப முதல் பகுதி இஸ்மு முஸ்தக்கு முஃப்ரதாக, அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைனா அஹூக தான். இதுவும் முஃப்ரதாக அவ்வாறே. அவ்வாறேனா இதே போல அந்த இஸ்மு முஸ்தகை போல இதுவும் முஃப்ரதாக நீ பார்த்திருப்பாய். நம்ம பார்த்தோம்ல, அதான் இங்க சொல்றாங்க. வரஐத்த அன்னக தஸ்ததீஉ அன் தகூல நீ கருதுவாய், அன்னக நிச்சயமாக நீ தஸ்ததீஉ சக்தி பெறுவாய், நிச்சயமாக நீ சக்தி பெறுவாய், அந்த கூல சொல்வதற்கு சக்தி பெறுவாய், மா முசாஃபிருன் அஹூக மா முசாஃபிருன் அஹூக என்று சொல்வதற்கும் சக்தி பெறுவாய், அந்த கூல மா அஹூக முசாஃபிருன் மா அஹூக முசாஃபிருன் என்று சொல்வதற்கும் சக்தி பெறுவாய் என்பதை நீ கருதியிருப்பாய். அப்ப முசாஃபிர் ஃபர்ஸ்ட், அஹூக செகண்டும், அஹூக ஃபர்ஸ்ட், முசாஃபிர் செகண்டும். இது எப்படியும் போட்டு அதை எப்படியும் போடலாம்.
ஆனா இது இப்படி போட்டு இதுவும் இப்படி போடலாம். ரெண்டுமே நம்மளுக்கு சொல்வதற்கு சக்தி தரும். ஏன்னா ரெண்டுமே ஒருமைதான். இப்ப ரெண்டத்தையும் நம்ம மாத்தி மாத்தி போடுறதுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கிறது. அதாவது ரெண்டுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மாத்தி போடுறதுனால். அப்ப இப்படி 2 முறையாக சொல்வதற்கும் சக்தி பெறுவாய் என்பதை கருதியிருப்பாய். ஒமின் தாலிக்க இன்னும் அதிலிருந்து எவ்ஹருலக உனக்கு வெளிப்படும் அன்னஹு யஜூசு அன் துஅரிப நிச்சயமாக விஷயமாகிறது. யஜூசு அன் துஅரிப நீ ஏராப் வழங்குவது கூடும். முசாஃபிர் முசாஃபிர் என்பதற்கு முபத்தத அன் முபத்ததாவாக ஏராப் வழங்குவது கூடும். அஹூக என்பதற்கு ஃபாயிலன் சத்த மசத்தல் ஹபரி ஹபருடைய இடத்தில் அடைத்துக் கொண்டதே அத்தகைய ஃபாயிலாக ஏராப் வழங்குவது கூடும். இப்ப முசாஃபிருக்கு முபத்ததாவாகவும் அதே போல ஹபருடைய இடத்தில் நின்றதே அத்தகைய ஃபாயிலாக அஹூக் என்ற வார்த்தைக்கு ஃபாயிலன் சத்த மசத்தல் ஹபர் என்று ஏராப் வழங்குவதும் நீ ஏராப் வழங்குவது கூடும் என்பது உனக்கு வெளிப்பட்டிருக்கும். அப்ப அதான் நம்ம பாடத்துல சொன்ன சுருக்கத்துல சொன்னோம்ல, மா முசாஃபிரும் அஹூக்க மா அஹூக்க முசாஃபிரின் ரெண்டுமே சொல்ல முடியும்னா ஃபர்ஸ்ட் யாராப் என்ன கொடுக்கலாம்? முசாஃபிர முபத்ததாவாகவும் அஹூக்க ஃபாயில் ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில் அதான் ஃபாயிலின் சத்தம் சத்தல் ஹபரி. இது யாராபா அரபிலே என்ன செஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய நின்றதே அத்தகைய ஃபாயில் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில் நம்ம முன்னாடியே என்ன செஞ்சுட்டோம், விளக்கம் கொடுத்துட்டோம். ஒரு ஹபர் தனியா கொண்டு வர வேணாம். இந்த ஃபாயிலின் மூலமே நம்மளுக்கு முழு விளக்கம் அர்த்தம் முழுமையாக கிடைத்து விடுகிறதுனால் ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில் என்று நம்ம என்ன செய்கிறோம், இதற்கு நாம் யாரா வழங்குகிறோம். அப்ப ஃபாயிலின் சத்தம் மசத்தல் ஹபர் என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அரபியில் மனனம் செய்து கொள்ளுங்கள். இப்படி நீங்க முபத்ததா இது ஃபாயிலின் சத்தம் மசத்தல் ஹபர் என்று யாரா வழங்குவது கூடும். அன் துஅரிப இன்னும் நீ யாரா வழங்குவது கூடும். அஹூக்க என்பதற்கு முபத்ததா என்றும் முஅக்கரன் பிற்படுத்தப்பட்ட முபத்ததா என்றும் முசாஃபிருன் இன்னும் முசாஃபிர் என்பதற்கு ஹபரன் முகத்தமன் முற்படுத்தப்பட்ட ஹபர் என்றும் ஏராப் வழங்குவது கூடும் என்பது உனக்கு வெளிப்பட்டிருக்கும். இப்ப இந்த 2 வகையாகவும் நீங்க ஏராப் வழங்கலாம். முசாஃபிர் என்பதை முபத்ததா, அஹூக் என்பதை ஃபாயில் சத்தம் மசதல் ஹபர் என்றும், இல்லை என்றால் அஹூக்கவை முபத்ததா முஅக்கர் முசாஃபிர் என்பதை ஹபர் முகத்தம் என்று 2 வகையாக நீங்கள் ஏராப் வழங்குவது கூடும். இன்னும் நீ சக்தி பெறுவாய். மூன்றாவது உதாரணத்தில் நீ சக்தி பெறுவாய். அந்த கூல மா மஹ்தூலுனில் முசாபிரு என்ற சொல்வதற்கு நீ சக்தி பெறுவாய். அந்த கூல இன்னும் சொல்வதற்கு நீ சக்தி பெறுவாய். மல் முசாபிரு மஹ்தூலுன் மல் முசாபிரு மஹ்தூல் என்று சொல்வதற்கும் சக்தி பெறுவாய். இப்போ முசாபிர பின்னாடி மஹ்தூல் முன்னாடி. இங்க முசாபிர் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, மஹ்தூல் பின்னாடி வந்துருச்சு. இப்ப முசாபிரை பின்னாடி கொண்டு வரலாம், முன்னாடி கொண்டு வரலாம். காரணம் ரெண்டுமே ஒருமை. எப்படி மாத்தி போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை. இது பார்த்து அதுக்கு தோதுவாகல தோதுவாக ஹபர் வரல, இல்லாட்டி லமீர் முன்னாடி வராம வந்துருச்சு அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 2 வகையா சொல்வதற்கும் 3வது உதாரணத்திலே நீ சக்தி பெறுவாய். ஃபலக எனவே உனக்கு இருக்கிறது அந்த மஹ்தூல் என்பதற்கு யாராப் வழங்குவது உனக்கு இருக்கிறது. முபத்ததாவாக ஏராப் வழங்குவது உனக்கு இருக்கிறது. முசாபிரு இன்னும் முசாபிருக்கு நீ ஏராப் வழங்குவது இருக்கிறது. நாயிப ஃபாயிலின் நாயிப் ஃபாயிலாக ஏராப் வழங்குவது இருக்கிறது. சத்தல் ஹபரின் வரணும். சரியா, ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில நாயிப் ஃபாயில் என்று ஏராப் வழங்குவதும் உனக்கு இருக்கிறது. அன்ன இஸ்மல் மஃபூலி ஏனென்றால் நிச்சயமாக இஸ்முல் மஃபூல் ஆகிறது முஸ்தக்கும் மின் மஸ்தரில் மபனியில் மஜ்ஹூலி மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட மப்னியின் மஸ்தரில் இருந்து மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்டதின் மஸ்தர் அதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒரு இஸ்மு மஃபூல் இருக்குல்ல, மஹ்தூல் என்பது எதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டது? மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்டதின் மஸ்தரில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டது. அப்போ ஒரு மஜ்ஹூல் என்ன, ஒரு மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்டது என்ன ஏராப் என்ன அமல் செய்யுமோ அது நாய் ஃபாயிலுக்கு தான் ரஃபா செய்யும். அந்த ஒரு அமலை அதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட இஸ்மு மஃபூலும் அமல் செய்யும். எப்படி ஒரு மஜ்ஹூலான ஃபிஅல் நாயிப் ஃபாயிலுக்கு ரெஃபர் செய்யுமோ அதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட மஸ்தரில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்ட இஸ்முல் மஃபூலும் அதே அமல் நாயிப் ஃபாயிலுக்கு ரெஃபர் செய்யும். சரியா, அதான் இங்க சொல்றாங்க என்ன இஸ்முல் மஃபூலி நிச்சயம் ஏனென்றால் நிச்சயம் இஸ்முல் மஃபூல் ஆகிறது முஸ்தக்கும் மஸ்தரில் மபனியில் மஜ்ஹூலி மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட மஸ்தரில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதா இருக்கும். நாயிபல் ஃபாயிலி எனவே அந்த இஸ்முல் மஃபூல் நாயிப் ஃபாயிலுக்கு ரெஃபர் செய்யும். ஹாதன் நாயிபு அனில் ஃபாயிலி சத்த மசத்தல் ஹபரி வஹாதன் நாயிபு இந்த பகரமாக வரக்கூடியது அனில் ஃபாயிலி தொட்டும் பகரமாக வரக்கூடிய இது ஆகிறது இந்த நாயிப் ஆகிறது. சத்த மசத்தல் ஹபரி ஹபருடைய இடத்தை அடைத்தது.
சரியா? அப்ப இந்த நாயிப் ஃபாயில் தான் சத்தம சத்தல் ஹபர். சரியா? ஹபருடைய இடத்தை அடைத்தது. அதனால ஃபாயில் எப்படி சத்தம சத்தல் ஹபர் என்றோமோ அதே போல இங்க நாயிப் ஃபாயில் சத்தம சத்தல் ஹபராக இருந்தது. வழக்க எனவே முபத்ததாவாகும் முசாபிர் என்பதை நாயிப் ஃபாயில் சத்தம சத்தல் ஹபர் என்றும் கொடுக்கலாம். வழக்க உனக்கு இருக்கிறது அந்த அறிப ஏராப் வழங்குவதும் உனக்கு இருக்கிறது. அல் முசாபிர அல் முசாபிரு அல் முசாபிர் என்பதற்கு ஏரா வழங்குவது இருக்கிறது. முபத்ததான் முஅக்கரன் பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவாக ஏரா வழங்குவதும் மஹ்தூலுன் இன்னும் மஹ்தூலுன் என்பதற்கு ஹபரன் முகத்தபன் முற்படுத்தப்பட்ட ஹபராக ஏரா வழங்குவதும் உனக்கு இருக்கிறது. அப்ப இதுவும் கூட அதுவும் கூட வக்கீஸ் இதே போல் ஒப்பாக்கு அலாத அலிக்க அதன் பிரகாரமே நீ கியாஸ் எடுத்துக்கொள். என்ன செய்துக்கொள்? இந்த இப்ப நம்ம சொன்னோம்ல முதலாவது ரெண்டு வகையான ஏரா கொடுக்கலாம் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? இதை வைத்தே அதன் மீதே இப்ப சொன்ன அதன் மீதே கிஸ் நீ ஒப்பு செய்து கொள் அஷ்பாஹு இதற்கு ஒப்பாக வருபவைகளுக்கு. இந்த உதாரணத்திற்கு முதல் உதாரணம் மட்டும் தானே விளக்குனாங்க. இந்த முதல் உதாரணத்துக்கு வருபவைகளுக்கு ஒப்பானவைகளுக்கு அதன் மீதே நீ ஒப்பு செய்து கொள், ஒப்பிட்டுக்கொள். இதுக்கு எப்படி இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? மற்ற உதாரணங்களுக்கும் இதுக்கு ஒப்பா வருபவைகளுக்கும் ஒப்பிட்டுக்கொள்னு சொல்லிட்டாங்க. சரியா? வாருங்கள் தொடர்ந்து நாம் அடுத்த பாடத்தை நாம் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.